உங்க ஊர்ல என்னென்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அங்கே பிரச்சனை என்னத்த சொல்ல போகிறோம், எல்லா பிரச்சனையும் தான் கிடக்குது. என்ன இதுதான் சின்னத்தாய். செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதுப்பட்டுங்கிற கிராமத்தில் தான் இவங்க இருக்காங்க. இவங்க கிராமத்துக்கு எதிர்க்கே ஒரு மருந்து நிறுவனம் இருக்கு. இந்த மாத்திரை கம்பெனி இந்த மாத்திரை கம்பெனி பேர் தெரியுமா உங்களுக்கு? பேர் அம்பல்லாம் ஒன்றும் தெரியாது மேடம். இந்த மாத்திரை கம்பெனியோட பேரு சன்ஃபார்மா. கிட்டத்தட்ட 20 வருஷங்களா சன்ஃபார்மாலேருந்து வரும் ரசாயன கழிவு இவங்க கிராமத்தை தாண்டி தான் இந்த பகுதியில் இருக்கும் நீர்நிலைகளை மாசுபடுத்திட்டு இருக்கு. ஒரு பக்கம் சன்ஃபார்மா உங்களோட உற்பத்தி திறனை மேம்படுத்த சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு ஒரு விண்ணப்பம் அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழக வனத்துறை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்த எல்லை குறைக்கிறதுக்காக ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த 2 விஷயங்களை எதிர்த்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பெருமையான வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்துல தான் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி இன்னும் புரிஞ்சுக்க நான் வேடந்தாங்கலுக்கு போனேன். போற வழியில கதை என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். 1936 வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட இடம். 98 சரணாலயத்தை சுற்றி 5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் பகுதிகள் சரணாலயத்தோட எல்லையாக கருதப்படும்னு தமிழக அரசு அறிவிச்சது. 72 வன உயிர் பாதுகாப்பு சட்டப்படி இந்த எல்லை மொத்தமாகவே தமிழக வனத்துறையோட கட்டுப்பாட்டு கீழே தான் வரும். கடந்த ஜனவரி மாதம் இந்த எல்லையை 5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டரை குறைக்கணும்னு வனத்துறை ஒரு கோரிக்கை வச்சாங்க. மார்ச் மாதம் இந்த கோரிக்கைக்கு மத்திய அரசாங்கம் சீக்கிரமாக ஒப்புதல் வழங்கணும்னு மாநில சுற்றுச்சூழல் அமைச்சகத்தோட முதன்மை செயலாளர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இவர் பேரு திலகராஜ். மதுராந்தகத்தில் தான் வழக்கறிஞராக 40 வருஷமாக இருக்காரு. பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் சீஃப் வைல்டு லைஃப் வார்டன் ஹேஸ் சென்ட் எ ப்ரப்போசல். ப்ரப்போசலே எங்கேருந்து வருதுன்றீங்க? இங்கேருந்து போகலை, மேலேருந்து வருது. அப்போது அந்த அதிகாரிகிட்டேருந்து வர்றதுக்கு காரணம் என்ன? சம் ப்ரெஷர் இஸ் தேர். இந்த எல்லையை குறைக்கிறதுக்காக தமிழக வனத்துறை நிறைய காரணங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிலம் மாற்றம் செய்வதற்கோ வீடு கட்டுவதற்கோ இல்லை இங்கே நிறுவனங்கள் வரத்துக்கு நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப்க்கு கீழே அனுமதி வாங்கணும். இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் சன்ஃபார்மா நம்ம கதையில் வராங்க. சன்ஃபார்மாவோட ரிப்போர்ட் படி பார்த்தாலுமே அவங்க சரணாலயத்தோட எல்லையிலேருந்து 3.72 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்காங்க. அதாவது ப்ரொடெக்டட் ஏரியாக்குள்ளே தான் 20 வருஷமாக இருக்காங்க. சன்ஃபார்மா மாதிரியான நிறுவனங்கள் சட்டப்படி ப்ரொடெக்டட் ஏரியாஸில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவோம். அதிகமாக மாசுபாட்டை ஏற்படுத்தும் நிறுவனங்கள் இதெல்லாம். ரெண்டாவது, என்னுடைய கழிவு நேராக சாத்தனை ஏரியில் கலக்குதுமா. ஐ நோ இட் வெரி வெல். நான் உங்களுக்கு கிட்டும்போயே காட்டுறேன். இன்று முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது COVID-19 போராடுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் நோயுடன் போராட வேண்டும், நோயாளியுடன் அல்ல. அவர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டாதீர்கள், அவர்களை கவனித்துக் கொள். இளங்கோ, ஒன்றும் இல்லை, உன்னுடைய உதவி தேவைப்படுது. இளங்கோவனோட சன்ஃபார்மா பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு போனேன். இங்கே மக்கள் கிட்ட பேசின போது தான் சன்ஃபார்மாலேருந்து வரும் ரசாயன கழிவு இவங்க எல்லாரையும் எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுது. அந்த மாத்திரை கம்பெனி எதிர்வே ஒரு குட்டை மாதிரி இருக்கும், குளம் மாதிரி. அந்த குளத்தை போய் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக குரூட் ஆயில், பழைய ஆயில் சாக்கின மாதிரி இருக்கும், கருப்பாக. உங்கள் பக்கத்தில் ஒரு ஓட்டை இருக்குல்ல, அது என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? பக்கத்தில் ஓட்டை இருக்குது, கம்பெனி தண்ணி வருதுங்க. கடல் தண்ணி அலாச்ச நுறது கிளம்பினோம்ல, அதுமாரி வருது. தண்ணி ரொம்ப இருக்கிறது, அப்படி கருப்பு கலராகிடுது. கருப்பு கலராக வருது. அப்படி கிட்ட போனால் ரொம்ப மெல் அடிக்குது, வாசனை கொம்மாளிக்குது. அதில் வாந்தியே வந்தது. ஆடு மாடெல்லாம் தான் செத்து போகுது. தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி நல்ல தண்ணி கிடையாது அங்கே. இப்போ நாங்கள்லாம் கிணத்து தண்ணியை மட்டும் தான் ஊற்றி குடிக்கிறோம். அதுலேயும் இருந்தாலும் வேறு விதி இல்லை. அது தண்ணி தாகம் எடுக்கும்போது அதையாவது குடிச்சு தான் ஆகணும். இப்போ கிணத்துலையும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக மிக்ஸ் ஆகுது. இது நாளடைவில் அதிகமாக மக்கள் என்ன பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணாங்க, இப்போ அந்த கம்பெனியில் அந்த தண்ணியை கம்பெனி உள்ளே தேக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேக்க ஆரம்பித்து என்ன பண்ணாங்க, மழை நல்லா பெய்யும்போது தண்ணி அதிகமாக மதுராந்த ஏரிக்கு கலக்கும்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மருந்து கம்பெனியோட தண்ணி என்ன பண்ணுறாங்க, திறந்து விட்றாங்க. இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? மழை அடித்தாதான் திறந்து விட்றாங்க? ஆமாம், எங்களுக்கு தெரியும். மற்ற இடத்துல விட்டால் தேங்குச்சுன்னா அது பல பிரச்சனைகளை உற்பத்தி பண்ணும். இப்போ தண்ணியோட தண்ணியாக விட்டால் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் தெரியாமல் இருக்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் கட்டி விட்டுருக்காங்க. அது எவ்வளோ தூரம் அடிக்குதுமா, கீழ்நாடு பூரா போய் அடிக்குது அந்த தண்ணி, குடிநீர் தண்ணி. இவங்க சொல்கிற மதுராந்தகம் ஏரி சன்ஃபார்மாலேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. எப்படி ஒரு இடத்துல தண்ணி கெட்டு போனால் மற்ற நீர்நிலைகளையும் தண்ணி கெட்டு போகுது? ஸோ வேடந்தாங்கல், காஞ்சிபுரம் இந்த இந்த ரீஜனை தனித்தனி லேக்கா பார்க்க முடியாது நம்மளால. ஸோ இட்ஸ் a water body system, a lake wetland complex, each of them completely interconnected,
through water above and below the ground. இவர் தான் யுவன். வேடந்தாங்கலுக்கு போயிட்டு மக்கள் கிட்ட நேரடியா பேசின இயற்கை ஆர்வலர்கள்ல இவரும் ஒருத்தர். ஒரு இடத்துல ஒரு பொல்யூஷன் இருந்துச்சுன்னா அது குயிக்கா இன்னொரு இடத்துல கிரவுண்ட் வாட்டர் வழியா அவங்கனால அவங்களோட கிணறுகள்னாலேயோ இல்ல அவங்களோட பம்ப் செட்டுனாலேயோ அந்த கெமிக்கல்ஸை ஸ்மெல் பண்ண முடியுது. விவசாயிகளை எப்படி இது பாதிக்குது? அந்த நிலத்தடி அந்த தண்ணி வந்து கெமிக்கல் தண்ணி இல்லைங்களா, அந்த தண்ணி பாய விட்டால் கெட்டு தான் போகும். அதில் இருக்கிற நுண்ணுயிரெலாம், நிலத்தில் இருக்கிற நுண்ணுயிரெலாம் இறந்து போகுது. அப்புறம் நுண்ணுயிர் இறந்துட்டு பயிர் எப்படி விளைச்சல் வரும்? ஒரு 30 மூட்டை வர்ற இடத்துல நீங்கள் பயிர் வச்சிங்கன்னா 20 மூட்டை, 15 மூட்டை, 10 மூட்டை, 15 மூட்டை வந்ததுன்னா பெரிய விஷயமா இருக்குது. அது செலவெல்லாம் போக விவசாயத்தில் ஈடுகட்ட முடியல. விவசாயத்தை விட்டாங்க, பெரும்பாலும் விட்டோம். நானே விட்டேன் விவசாயத்தை. எப்படி ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி பாதுகாக்கப்பட்ட இடத்துல வர முடியும்? அதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். 98 தான் வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்தோட எல்லை அதிகரிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு மருந்து நிறுவனத்தோட உற்பத்தி பிரிவு இருந்தது. இந்த யூனிட் தான் சன்ஃபார்மா 2000 வாங்கினாங்க. சன்ஃபார்மா மாதிரியான ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய சட்டங்களுக்கு கீழே அப்ரூவல் வாங்கணும். அதில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சார்ந்து அப்ரூவல் வாங்க வேண்டிய சட்டங்கள் என்னென்னு வழக்கறிஞர் வெற்றி சொன்னார். ஏர் ஆக்ட்லயும் வாட்டர் ஆக்ட்லயும் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. அதுல 2 விதமான கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டு எக்ஸ்டாப்ளிஷ், கன்சென்ட் டு எக்ஸ்டாப்ளிஷ், அதாவது ஒரு கம்பெனியை கட்டுமானம் செய்வதற்கான கன்சென்ட் டு எக்ஸ்டாப்ளிஷ். அப்புறமா கன்சென்ட் டு ஆப்ரேட் கொடுப்பாங்க, அதாவது செயல்படுவதற்கான அடுத்த அனுமதி. அது மேக்ஸிமம் 1 to 3 years தான் கொடுப்பாங்க. இந்த 2 அனுமதியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுப்பாங்க. இங்க மக்கள் சொன்ன விஷயங்களை வச்சு நான் சன்ஃபார்மாக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சேன். அந்த மெயிலுக்கு அவங்க சொன்ன பதில், நாங்கள் எல்லா அப்ரூவலோட தான் இந்த யூனிட்டை நடத்திட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தோம்னா ஜூன் 2018 அப்புறம் சன்ஃபார்மாவுக்கு ஜனவரி 2020 தான் லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க இதுக்கு நடுவில் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணாமல் இல்லை. ஆனால் 1.5 வருஷத்துக்கு இந்த உற்பத்தி பிரிவு லைசன்ஸ் இல்லாமல் தான் செயல்பாட்டில் இருந்திருக்கு. ஆனால் அது இவ்வளோ தூரம் போக விட்டதுக்கு காரணம் என்னன்னு நான் கேட்குறேன். இப்போ இங்கே இருக்கிற மக்கள் அரசாங்கமும் அதனுடைய கரப்ஷனும் தான் காரணம். அதே மாதிரி வேடந்தாங்கல் அந்த கூட்டுரோடு கிராஸ் ரோடு சொன்ன பாருங்க, சுற்றி ஃபேக்ட்ரி இருந்தாச்சு. அப்போ அவங்க எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ அதிலிருந்துலாம் விடுபடுறதுக்கு தான் 5 கிலோமீட்டர் குறைக்க சொல்கிறாங்க. பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இருக்கிறதுனால சன்ஃபார்மா அவங்களோட உற்பத்தி திறனை மேம்படுத்தணும்னா கண்டிப்பாக வனத்துறையோட அனுமதி தேவை. ஆனால் இந்த எல்லையே குறைச்சிட்டாங்கன்னா பாதிக்கப்பட போகிறது விவசாயிகள் மட்டும் இல்லை, இங்கே வருஷம் வரும் ஆயிரக்கணக்கான பறவைகளும் தான். அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ அந்த 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டராக மாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு அது எப்படி பாதிக்கும்? இன்னும் இருக்கிற இடம்லாம் விவசாயம் பண்ணுற இடம்லாம் வாங்கி ரியல் எஸ்டேட் போடுவோம், இல்லை கம்பெனி கட்டு போவோம். ஏன்னா ஏரிகள் சுற்றி இருக்குது. அதாவது கம்பெனி ஆரம்பித்து அந்த கழிவுகள்லாம் அந்த ஏரிகளில் விடலாம் இல்லையா. இப்போ மாத்திரை கம்பெனி கட்டினதுக்கு அவங்க அந்த ஏரியில் கணக்கு வச்சு தான். அதனால் இந்த மாதிரி கம்பெனி இந்த இப்போ இருக்கிற திட்டம் அந்த 5 கிலோமீட்டர் வரல எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா பறவைகளும் பல்லுயிர்ப்பு இருக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா எந்த பறவை வரும்? தேடி கூட வராது. இன்னும் ஒரு நாள், அதாவது இதுமேல் வருங்காலத்தில் சுத்தமாக அந்த வெள்ளைக்காக்கா கூட இருக்காது. போட்டு அதை மாதிரி கண்டிஷன் வரும். இங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, பறவை எச்சம் விழுந்த தண்ணிய நீர்ப்பாசனத்துக்கு யூஸ் பண்ணா அவங்களோட நெல் விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமா வருது அப்படின்றத மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அங்க இருக்கிற பறவைகளை அவங்க பாதுகாத்து அங்க ஏரிக்குள்ள நிறைய கடம்ப மரம் நட்டாங்க. ஏரிக்குள்ள நேச்சுரலா மரம் வளராது, ஆனா மக்கள் வந்து அங்க நட்டு, ஏன்னா பறவைக்கு வந்து கூடு கட்டணும் அப்படின்ட்டு. ஸோ மோர் தென் 200 years இங்க ஒரு கம்யூனிட்டி கான்சர்வேஷன் நடந்துட்டு. ஸோ இது வந்து வருஷம் பறவைகள் பார்த்து புரிஞ்சு ஒரு when they experience that they come in tens of thousands and they visit here. இந்த பகுதிக்கு வரும் பறவைகளை பாதுகாக்கணும்னா வனத்துறையும் மக்களும் இணைஞ்சு வேலை செய்யணும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இவங்க 2 பேரும் எலியும் பூனையுமா தான் இருக்காங்க. இந்த எல்லை குறைக்கிறதுக்காக வனத்துறை கொடுத்த ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இங்கே பெரும்பாலான கிராமத்தில் மக்கள் வந்து சரணாலயத்தை பராமரிக்கணும்னா ஒத்துழைக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கிராமங்கள் வலைப்பத்தூர், சித்திரைக்கூடம், கருக்கிளி, இங்கே இருக்கிற மக்கள் அதுக்கு அப்படியே மாறா பதில் சொல்கிறாங்க. பேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேடம் மைக்ரேஷன் பேர்ட்ஸ் தான்.
அதாவது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய பறவை தான் நம்ம வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பறவை. அது சூழ்நிலைக்கு ஏற்ற பறவை இங்கே வருதுங்க. இவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இயற்கை அமைதியை தவிர அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இவங்க பண்ணுறதில்ல. சரி, இந்த வருஷம் 3 கிலோமீட்டர் பறவை வரல, அடுத்த வருஷம் வேடந்தாங்கல் பறவையே வரல, வேடந்தாங்கல் மூட்டுவாங்களா? பறவை ஏன் வரல? அதுக்கு வந்து உணவு போடணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வரல. இது வந்து பத்திரிக்கை யாராவது சொல்லி நாங்கள் கிராம பொதுமக்கள் யாரா சொன்ன பிறகு தான் அவங்களே என்ன பண்ணுறாங்க, மீன் குஞ்சு எடுத்து அதுக்கு வந்து மீன் குஞ்சு விடணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஏரிக்கு போகாது. இது வந்து டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலைங்க. எந்த வனத்துறை வேடந்தாங்கல் இந்த பஞ்சாயத்தில் உள்ள கிராம சபைகளில் கலந்து கொண்டாங்கன்னு ஒரே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லுங்க மேடம். நாங்கள் தண்ணி இல்லாமல் அலமோதிட்டு இருக்கும்போது நாங்கள் போயிட்டு இவரை போய் பார்த்தோம், ரேஞ்சரை பார்த்தோம். சார் எங்களுக்கு வந்து ஒரு கொடிக்கிணறு அமைச்சு கொடுங்க, அதெல்லாம் எடுக்க முடியாது, நல்லா தண்ணிக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? சரி, மக்களுக்கு இதாவது ஒரு உதவி செய்யலாம் இல்லையா? எங்களுடைய 66 கிராமங்கள் உள்ள எங்கள் இடங்களை விற்கவும் முடியல, வாங்கவும் முடியல. ஆனால் இன்றைக்கி சன்ஃபார்மா போல மிகப்பெரிய கம்பெனிகள் வந்து இங்கே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, பில்டிங் கட்டிக்கிறாங்க. ஏன் அவங்கள வந்து கேட்கல அப்படின்னு கேட்டது அவங்கள்ட்ட பதில் கிடையாது. அதாவது எங்கள் தாத்தா காலம் அப்பா காலம் இருந்தாங்க, அப்போ வந்து குடிசை வீட்டிலே வாழ்ந்துட்டாங்க. இப்போ நாங்கள் ஏற்பட்டு நாங்கள் இப்போ 10 ரூபாய் வெளியே போய் படித்து நாங்கள் இப்போ 10 ரூபாய் வெளியே சம்பாதிக்க போனதில் எங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை தானேங்க. அதை நான் ஒன்றும் கமர்ஷியலுக்கு வியாபாரத்துக்காக லேண்டு விற்கலை. எங்கள் நிலம் அதிகமாக இருந்திருக்கோம், கொஞ்சம் இடத்து விற்று அந்த பணத்தை வீடு கட்டுவோம். அப்போ சொல்கிறாங்க டிடிசிபிக்கு போனாக்கா வனத்துறை NOC ஒன்றுங்கிறான். ஏன்னா வனத்துறைக்கு போனாக்கா நான் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. வனவிலங்குத்துறை வந்து மனுஷனோட கிராமத்தோட ஒண்டி தான் இருக்கணும், அந்த வனவிலங்குத்துறைன்றது ஒரு கிராமத்தில் இருக்கிறதுனால. ஆனால் அவங்க எங்ககிட்ட எந்த விதமான தொடர்பு, என்னுடைய அணுகுமுறை எப்பயும் யாரையும் கூப்பிட்டு பேசுனதே கிடையாது. எதுவுமே செய்யாமலே அந்த மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க என்பது ஒரு அப்பட்டகரமான பொய். வனத்துறை சொல்வது உண்மைக்கு எதிரானது தான் சொல்ல மாட்டார், உண்மை அல்ல. இங்கே மக்கள் சொன்ன விஷயத்தை வச்சு நான் வனத்துறைக்கு ஒரு மெயில் போட்டேன். ஆனால் அந்த மெயிலுக்கு பதிலே இல்லை. கருக்கிளி காலனியில் மக்கள் என்னை நிறுத்தி காமிச்ச ஒரு விஷயம் இந்த சிமெண்ட் ரோடு. இது பாதியில் நிற்கிறதுக்கு காரணம் இந்த இடத்துலேருந்து வனத்துறையோட எல்லை ஆரம்பம். எங்களால் ஒரு ரோடு போட முடியல, வனத்துறை அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இங்கே இத்தனை நிறுவனங்கள் வரும்போது ஏன் அவங்கள யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றாங்கன்னு கேட்டாங்க. என்விரான்மெண்டல் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஏரியாவை பொல்யூட் பண்ணல, இந்த இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய வேஸ்ட்னால இங்கே எந்த விதமான டேமேஜிங் ஆகல அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய இந்த ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இண்டஸ்ட்ரிகிட்ட இருக்கு. ஆனால் இந்த மாதிரி பீரியாடிக்கெல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய ஹசார்டஸ் வேஸ்ட் குறித்தான ரிப்போர்ட் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் சப்மிட் பண்ணணும். அது பப்ளிக் டொமைன்ல இருக்கணும். அது யார் வேணா கேள்வி கேட்கலாம், ஆன்லைன் மானிட்டரிங் சிஸ்டத்துல இருக்கணும். ஆனா இதெல்லாம் நடைமுறையில் இல்லை. இப்போ டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அத்தாரிட்டிஸ் தனியா இருக்காங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தனியா இருக்காங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்காங்க, ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் தனியா இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு இன்டர்லிங்கிங்கான விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப நீங்க சொன்ன மாதிரி சாதாரணப்பட்ட மக்கள் நான் அங்க போய் ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டணும் அல்லது வந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு சின்ன இலைகளை எடுத்து வரணும், எனக்கு அவ்வளவு விதமான கட்டுப்பாடுகள் இருக்குது. நம்ம என்டையர் ஸ்டேட் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு ப்ரோ இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சட்டத்தை மாற்றிக்கூட வளர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு போக்கை வந்து நிச்சயமா நம்ம வந்து மாற்றிதான் ஆகணும். நம்ம தமிழ்நாடு எப்போ மாறும் நினைக்கிறீங்க? பீப்புள் ஸ்ட்ரகிள் தான் மாற்றும். மக்கள் இதை பற்றி சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் வனத்துறை ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 கிலோமீட்டருக்கு கோர் ஜோன் எனவும் 2 கிலோமீட்டர் சுற்றளவை பஃபர் ஜோன் எனவும் 2 கிலோமீட்டர் சுற்றளவை ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் எனவும் முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே முன்புள்ளது போன்றே 5 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த குறைபாடும் இல்லாமல் பறவைகள் நிர்வாக பகுதியாகவே திகழும். ஆனால் இது சட்டப்படி தவறுன்னு இவன் சொல்றாரு. ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா இருக்குன்னா அதை சுத்தி ரெகுலேட்டட் டெவலப்மெண்ட் உண்டாக்குறதுக்கும் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸுக்கும் ஒரு இடத்த பாதுகாக்கிறதுக்கு எடுக்கிற நடவடிக்கையே ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். ஒரு இடத்த குறைச்சி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை சப்போர்ட் பண்றதுக்கு ஈகோ சென்சிட்டிவ் ஜோனை உருவாக்க முடியாது. மக்கள் இதை பற்றி தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் பேசினதுனால நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த கதையில். முதல்ல நடந்த விஷயம், வனத்துறை சன்ஃபார்மா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான அனுமதி கொடுக்கல. 2வதாக மத்திய அளவில் வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்தை குறைக்கணும்னு அமைச்ச ப்ரொபோசலுக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதனால் மாநில அளவில் இந்த ப்ரொபோசல் பெண்டிங்கில் இருக்கு. நாங்கள் கேம்பெயின் நடத்தினதை வச்சு பார்த்தா இப்போ இமெயில் கேம்பெயின் பண்ணோம், ட்விட்டரில் கேம்பெயின் பண்ணோம், தமிழ்நாடுல செகண்ட் ட்ரெண்டிங் வந்தோம். ஸோ இதை பத்தி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நாய்ஸ் மேக் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரீஸும் சரி வனத்துறையும் சரி ஆங்ஷியஸ் ஆகி நடவடிக்கை எடுக்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். ஸோ வி நீட் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு ஜாயின் திஸ் மூவ்மெண்ட்.
இப்போ சன்ஃபார்மா மாதிரியான நிறுவனங்கள் வேடந்தாங்கல்ல வரதுனால இந்த இடத்துல இருக்கிற விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க, வருஷம் வரும் பறவைகளும் பாதிக்கப்படுது. இப்போ இந்த 2 விஷயம் குறைஞ்சிருக்கு, அதனால நம்ம சரணாலயத்தோட எல்லை குறைப்போம்னு சொன்னா அந்த பதிலை நம்ம இன்னைக்குமே ஏத்துக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு தான் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும், சரணாலயத்துக்கு இல்லை. அண்ணா கேமரா ஆஃப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி குட்டி டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கறதுக்கு ஏசியா வெல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.